இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு மாத்திரம் கை வைத்தி காட்டுங்க. யாராவது ஃபஸ்ட் டைம் முதல் முறையாக வந்திருக்கிறேன் பிரதர் இருக்கிறார், கையை தூக்கிங்க ஐயா. அவருக்காக வரவேற்கும் விதமாக கரங்களை தட்டி பிரைஸ் லார்ட். தேங்க்யூ பிரதர், காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஸ்தோத்திரம். நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு வசனம், சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தேவரீர் உம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்துகிறீர் அப்படின்னு சொல்லி பரிசுத்தவான் எழுதியிருக்கிறதை அடிக்கடி உங்களுக்கு நினைப்பூட்டுவேன். ஆகவே தேவ சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம். நாம் இருப்பது எவ்வளவு உண்மையோ அதை விட பன்மடங்கு உண்மை நம்மை உண்டாக்கின நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். ஆகவே ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடி, பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நீர் அல்ல, பேசும் தெய்வம் நீ. என்னை படைத்தவர் நீ, என்னை வளர்த்தவர் நீ, என்னை படைத்தவர் நீ, என்னை வளர்த்தவர் நீ. என் பாவம் போக்கி என்னை குணமாக்கி என்னோடிருப்பவர் நீ. என் பாவம் நீக்கி என்னை குணமாக்கி என்னோடிருப்பவர் நீ. இயேசுவே 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 இயேசுவே. பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நீர் அல்ல, பேசும் தெய்வம் நீ. பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய ஒரே பேராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மானசீகமாக நாங்கள் கரங்குப்பி உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய ஜனங்கள் கொடுத்த காணிக்கைக்காக ஸ்தோத்திரம். எந்த அளவினால் ஆண்டவரே அளந்தார்களோ அந்த அளவினால் நீர் அவர்களுக்கு அளக்கப்போவதற்காய் ஸ்தோத்திரம். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறீர் என்று வேதம் சொல்லுகிறது போல, கடவுளே, நீர் இவர்கள் மீது பிரியமாய் இருக்கிறீர் என்பதை ஆண்டவரே தகப்பனே இவருடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் இவர்கள் இன்னும் ஆண்டவரை முன்னேறத்தக்கதாய் இவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்கள் வேண்டுகிறோம். மாத்திரமல்லாமல் இப்பொழுது நாங்கள் அமர்ந்து காத்திருக்கும் பொழுது உம்முடைய தாசரை ஆண்டவரே தகப்பனே நீர் கொண்டு வந்திருக்கிறீர். சென்னை பட்டணத்திலிருந்து மகனை மறைத்து நீர் வெளிப்படப்போவதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உம்முடைய கிருபையின் நிமித்தமும் உம்முடைய சத்தியத்தின் நிமித்தமும் உமது நாமத்திற்கே மகிமை வர பண்ணும். ஆசீர்வதியம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே நம் மத்தியிலே வந்திருக்கிற அருமையான தேவனுடைய மனிதர், சென்னை பட்டணத்தில் தேவகுமாரன் மினிஸ்ட்ரி என்கிற ஒரு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் சென்னை பகுதியில் மற்றும் பிற பகுதிகளில் அவரை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய செய்திகளும் யூடியூப் இணையதளத்தில் அது இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு சத்தியத்தை நன்றாக போதிக்கிற தேவ மனிதர்களில் அருமையான தேவ மனிதனும் ஒருவராக இருக்கிறார். ஆகவே இந்த நாளில் அவர் நமக்காக கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே அவர் வரும்பொழுது நாம் கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லாம் அப்படி கண்களை மூடி கர்த்தரை பார்க்கலாம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எல்லா கண்ணும் முன்னும் சின்ன பிள்ளைங்க முதற்கொண்டு பெரியவங்க எல்லாரும் தேவ பயபக்தியோடு நாம் ஆண்டவரை அரம் கம் தராபாலா ஷல் கராபாலா தராபா
ரம்கா பாபா பாகா ஷபா. ஒரு தேவ மேகத்தை நான் பார்க்கிறேன். நம் மத்தியில் கர்த்தருடைய ஆவியானவர் எழுந்தருளி இருக்கிறார். அவருடைய சமூகம் இங்கே மூடி இருக்கிறதை நான் உணர்கிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. ஆராதனை 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 அன்பர் இயேசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, அன்பர் இயேசுராஜனுக்கே, ஆவியான உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். எல்லாரும் சேர்ந்து உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நீரப்பும். மெல்ல கண்ணை மூடி ஆண்டவரை பார்த்து, கொண்டு என்னை நடத்தும். எஸ் லார்ட், உம்முடைய அபிஷேகம் எங்கள் மத்தியிலே கடந்து வருவதாக. எல்லாரும் மீண்டுமாய் ஆட்கொண்டு என்று சொல்லி, ஓ ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நீரப்பும். ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நீரப்பும். ஆராதனை 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 கபல சந்தரதி அந்தரதோ. ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜன். இப்படி செல்லமா இயேசுவை பார்த்து சொல்லலாமா? ஆவியான எல்லாரும் இயேசுவை பார்த்து, அன்பர் இயேசு ரபபபகஷா மல்கரத நகத ரபபபகஷே குரபலபா மல்கரத தகரபா ராஜனுக்கே, ஆவியான சிங்காசனம் எங்கள் மத்தியில் வைக்கப்பட்டதுக்காய் துதிக்கிறோம். நீர் எங்களோடு கூட அசைவாடி எங்கள் மத்தியில் நீர் எங்கள் தேவனாய் இருந்து உம்முடைய திருவுள்ள சித்தத்தை அறிந்து புரிந்து உணர்ந்து எங்களை முழுமையாய் ஒப்பு கொடுக்கும்படிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் மத்தியில் நீர் எழுந்தருளுவீராக. வார்த்தைக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா அந்தகார வல்லமைகளை, சத்துருடைய கிரியைகளை, நிர்விசாரத்தின் ஆவிகளை, கணனித்திரின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் சபை மக்களாய் ஊழியர்களாய் இணைந்து கட்டளை போடுகிறோம். வார்த்தை வெளிப்படட்டும், கிருபை வெளிப்படட்டும், இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இதுக்கப்புறம் யாரும் எழுந்து வெளியே போகாதீங்க. செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருங்க, இல்லை சைலண்ட் போட்டுருங்க. தேவன் நம்ம மத்தியில் எழுந்தருள வேண்டும் என்று சொன்னால் நாம் அவரை முதலாவது கனப்படுத்துவது தான். அவருடைய பிரசன்னராய் அவர் நம் மத்தியில் வெளிப்படுவதற்கு அது ஏதுவாக இருக்கும். அநேக சபைகளிலே நிர்விசாரத்தோடு கூட இருக்கிறதை நான் கண்டு பல நேரத்திலே மனபாரம் உள்ளவனாய் அழுத ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே, ஜனங்களுக்குள்ளே உம்மை குறித்ததான அறிவு, அன்பு, மரியாதை அவர்களுக்குள் வளரும்படிக்கு கிருபை தாரும் ஆண்டவரே என்று எப்பொழுதும் நான் ஜெபிப்பது உண்டு. எனவே வார்த்தை வரும்பொழுது நீங்கள் யாரும் எழுந்து போகாமல் வசனத்தை கவனமாய் கேட்டு
ஆண்டவர் உங்கள் இருதயத்துக்கு நேராக அவர் வார்த்தையை கொடுக்கும் பொழுது அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கை தேவனுக்கு முன்பதாக ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேலிஸ்ட்டில் பாஸ்டர் செல்வகுமார் ஐயா இருக்கிறாங்க. எனக்கு எப்படி அவர் பழக்கம்னா, அவரும் யூடியூப்பில் ஒரு பாட்டு எனக்கு பிடிச்ச ஒரு பழைய பாட்டு ஒன்று சூப்பராக பண்ணார். எனக்கு எப்போவுமே யூடியூப்பில் யாராவது நல்ல பாடல்களை பாடி அல்லது செய்திகளை கொடுத்தார் என்றால் அவளோடு கூட நான் சம்பாஷணை செய்து கிறிஸ்துவின் அன்பை நான் பகிர்ந்து கொள்வது என்னுடைய வழக்கம். அப்படி தான் இந்த உறவை தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார். அவருக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஐயாவுக்கு தீர்க்க ஆயுசு நாட்களை அதிகமாய் தேவன் கட்டளையிடுவார். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒரு மெய்ப்பன் எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறாரோ அந்த அளவுக்கு ஆடுகளை பராமரித்து நித்தியத்துக்கு நேராக நடத்துவதற்கு தேவனுடைய ஆரோக்கியமும் தேவனுடைய சுகமும் பலனும் ஒரு மெய்ப்பனுக்கு கட்டாயம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. எனவே நான் நேற்று கூட ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இவரை பற்றி நான் பேசும்போது என்ன சொன்னேன்னா, அவர் ஒரு மிஷன் லீடர் சொன்னேன். ஐயாவை உங்களுக்கு புரியாது, அதெல்லாம் இந்த ட்ராவலில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அநேக விசுவாசிகளை கிறிஸ்துவுக்கு நேராக நடத்தி அவர்களை பயிற்றுவித்து அவர்களையும் தேவனுக்கு முன்பதாக பயன்படுத்தும்படிக்கு ஒரு விஷனோடு தரிசனத்தோடு செயல்படுகிற சில ஊழியர்களிலே நான் பார்த்த ஒரு சில ஊழியக்காரில் ஐயா இருக்கிறாங்க. நான் அதற்காக ஆண்டவரை துதிக்கிறேன். தொடர்ந்து ஆண்டவர் ஐயாவோட ஊழியங்களை இன்னும் தேசம் முழுவதும் ஊடுருவி பல ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து ராஜ்யத்துக்கு நேராக திருப்பும்படிக்கு அவரை பயன்படுத்துவாராக. ஆமென் சொல்லலாமே. ஸோ வந்திருக்கிற நீங்களும் பாக்கியவான்கள். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்கள், நீங்கள் பாக்கியவான். ரொம்ப கொடுத்து வச்சவங்க. எங்கெங்கேயோ சுற்றிட்டு இருந்தீங்க, ஒரு கொக்கி போட்டு ஆண்டவர் கொண்டு வந்துட்டார். ஒரு நோக்கம் உண்டு. நீங்கள் தான் தேசத்தின் ஆசீர்வாதம். சத்தமாக சொல்லுங்கள், தேசத்தின் ஆசீர்வாதம். அல்லேலூயா. இன்றைக்கு நான் ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை ஆண்டவர் எனக்கு 2 வாரங்களாய் போகிற சபைகளிலே நான் இயேசு கிறிஸ்துனுடைய உபதேசங்களை நான் அதிகமாய் திருச்சபைகளுக்குள் நீ அதிகமாய் பேச வேண்டும் என்ற ஆவியில் உணர்த்தப்பட்டு நான் நடத்தி கொண்டிருக்கிறபடினால் கடந்த வாரத்திலே நான் ஒரு சபையிலே ஒரு விசேஷித்த செய்தியை நான் பேசினேன். ஆனால் அது டைம் படுத்தலை, ஒரு பாயிண்டோடு முடிஞ்சிடுச்சு. ஸோ அதே செய்தி எனக்கு ஆண்டவர் நினைவுபூட்டி இந்த பகுதியிலும் இந்த மக்களோடு கூட நீ இதே பேசு, நான் அவர்கள் உள்ளத்தை தொட விரும்புகிறேன், அவரை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் என்று சொன்னபடியினால் அதே வசனத்தின் அடிப்படையிலே சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். பிரதர் கீ மட்டும் கார்டில் இருங்க, எப்போ வேணால் பாட்டு வரும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். வாசிக்கலாம். தியானத்திற்கு ஆதாரமாய் மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரத்திலே 17, 18, 19 20 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவோ அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானது ஒன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எண்ணப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எண்ணப்படுவான். வேதபாரகர் பரிசேயர் என்பவர்கள் நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாய் இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு ஆவிக்குரிய செய்தி. லிசன், நல்லா கவனிங்க. கிறிஸ்தவர்களாய் வந்துவிட்டோம் என்பதனால் நாம் பரலோகத்தினுடைய நிச்சயத்தை பெற்றுக்கொண்டோம் என்று நிர்விசாரிகளாய் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மாறிக்கொண்டு வருகிற காலத்திற்குள் நாம் வந்துவிட்டோம். எந்த அளவுக்கு கடைசி நாட்களில் இருக்க ஆரம்பிக்கிறோமோ அந்த அளவுக்கு விசுவாசம் என்பது குறைய ஆரம்பித்து விடுகிறது. தேவன் பேரில் இருக்கிற பற்று குறைந்து விட ஆரம்பிக்கிறது. எந்த அளவுக்கு நாம் கடைசி காலத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோமோ மாடர்ன் உலகத்திற்குள் பரிசுத்தம் என்கின்ற அந்த வார்த்தையும் பரிசுத்த வாழ்வும் குறைந்து கொண்டே போய்கொண்டே இருக்கிறது. இப்படி போய்கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களிலே ஆண்டவர் திருச்சபையை எடுத்துக்கொள்ள வரப்போகிற ஒரு நொடி பொழுது என்பது எப்பொழுது சம்பவிக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. ஆமென் சொல்லுங்களேன். அவர் சீக்கிரம் வரப்போகிறார்.
அவருடைய வருகைக்கு முன்பதாக சபைகள் எந்த அளவுக்கு தேவனுக்கு முன்பதாக தங்களை விழித்து இருக்கிறவர்களாக, செபத்திலே தரித்திருக்கிறவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக, சொல்ல போனால் இங்க பார்த்த நீதி உள்ள வாழ்க்கையை வாழுகிற பிரகாரமாக எவர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் தான் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிறார்கள். சபை மக்களுக்கு நான் ஒரு ஆழமான சத்தியத்தை இன்றைக்கு நான் பகிர்ந்து கொடுத்து உங்களை நான் செபத்தில் நடத்த விரும்புகிறேன். செய்திக்கு தலைப்பாக தேவன் எதிர்பார்க்கிற அல்லது பரலோகத்திற்கு போக வேண்டிய நீதியின் வாழ்க்கை. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டுட்டோம், எல்லாரும் ஒரு திருச்சபைக்கு வந்துட்டோம், போதகர் கீழே இருக்கிறோம், அதனால பரலோகத்துக்கு போய் விடுவேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் ஆத்துமாவே, உங்களை நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்கும்படிக்கு பரலோகம் விரும்புகிறது. பரலோகத்துக்கு ஏற்ற விதத்திலே மெல்ல ஒரு தேவனை நோக்கி நடக்க வேண்டிய ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மந்த நிலையை பார்க்க முடிகிறது. என்ன பிரதர் சொல்றீங்க? சபை கூட்ட வைத்தால் எல்லாத்துக்கும் வந்து நாங்கள் பங்கெடுக்கிறோமே, சில நேரங்களும் ஒன்று ரெண்டு தவறுது. சபை ஒரு பொறுப்பை கொடுக்கும் என்று சொன்னால் அந்த பொறுப்புகளில் நாங்கள் வந்து எங்களுடைய பங்கை நாங்கள் காண்பிக்கிறோமே. இப்படிலாம் நாங்கள் காண்பிக்கிறதுனாலே, ஐக்கியத்தை காண்பிக்கிறதுனாலே நாங்கள் நீதியில தானே வாழ்றோம். ஓகே, ரைட்டு. சபைக்கான நீதிக்குரிய வாழ்க்கையில் உங்களை அடையாளம் காட்டுகிறீர்கள், ரொம்ப சந்தோஷம், அப்படிதான் இருக்கணும், அதை காட்டிலும் அதிகமாக இருக்கணும், உண்மைதான், மாற்று கருத்து கிடையாது. ஆனால் நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கிற நம்மளுடைய பர்சனல், நம்மளுடைய மற்ற எல்லா நாட்களிலும் எப்படி இருக்கிறோம்? நீங்க எல்லாரும் திருச்சபைக்கு வரும்பொழுது ஒருவர் பார்த்தா சகோதரி வந்தார்கள், சகோதரன் வந்தான் என்று பார்த்து கொள்வது மாத்திரம் நீதி வாழ்க்கை அல்ல. நீங்கள் கூடி வர வேண்டும் என்பது வேதம் நாம் கற்றுக் கொடுத்ததான கட்டளை. அது ஒரு ஆலோசனை, அது ஒரு பயபக்தியை அல்லது விசுவாசத்தின் அடையாளத்தை காண்பிக்கிற சில வகைகள், அதெல்லாம் வேற வேற கேட்டகரி, அதெல்லாம் விட்டுருங்க. பட் தேவன் விரும்புகிறது பரிசேயர்களுடைய நீதியிலும் வேத பாரகருடைய நீதியிலும் உங்கள் நீதி சத்தமா மைக்கில் சொல்லுங்களேன், அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறது ரொம்ப கஷ்டம் ஐயா. நான் சொல்லலைங்க, வார்த்தையா இருக்கிற தேவனாகிய கர்த்தரே திருச்சபைக்கு சொல்லி இருக்கிறார். கைகளை தட்டி அல்லேலூயா. தேவன் அதிகமாய் திருச்சபையிலே ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு ஆவிக்குரிய பார்வையும் அல்லது வாழ்க்கையும் என்னவென்று சொன்னால் நீதி உள்ள வாழ்க்கை. சபைக்கு நாம் கொடுக்கிறதுனால ஒரு நீதி வருகிறது, ஓகே, டிக்கு. சபைக்கு வாரந்தோறும் வருகிறதுனாலே நாம் நீதியுள்ள ஒரு வாழ்க்கையில் இருக்கிறோம், ஓகே, டிக்கு. ரட்சிக்கப்பட்டுட்டோம், சபையில குடும்பமா வந்துடுறோம், மற்ற காரியத்தை செய்கிறோம், பங்கெடுக்கிறோம், ஊழியத்தில் உறுதுணையா இருக்கிறோம், ஜெபிக்கிறோம், எல்லாவற்றுக்கும் நாம் கீழ்ப்படுகிறோம், ஓகே, டிக்கு டிக்கு டிக்கு. பட் நீங்க அந்தரங்கத்தில் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி நீங்க இருக்கிறீங்கன்றது தான் ரொம்ப பர்சனல், ரொம்ப முக்கியம். எப்பா 10 பேர் இருக்கிற இடத்துல, நம்ம குடும்பத்தில் 10 பேர் இருக்கிற இடத்துல எல்லாரும் டிவி பார்க்குறாங்க, நான் மட்டும் பார்க்கல, நான் மட்டும் பார்க்க மாட்டேன், ஓகே, நம்ம நீதியை காட்டுறோம், ஓகே. பட் 10 பேர் இல்லாத இடத்துல நீ ஒரு ஆளா என்ன பண்ணிட்டு இருக்கிற? தனியா இருக்கும் போது என்ன பண்ணிட்டு இருக்கிற? உன்னுடைய நடக்கையில மற்ற காரியங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிற? பரலோக ராஜ்யம் பார்க்குது. நான் தான் அடிக்கடி சொல்லுவேன் பிரசங்கத்தில், இந்த வார்த்தையை சொல்லாம நான் கடந்து போகிறது இல்லை. பரலோகம் நம்மை நித்தமும் கவனித்து கொண்டே இருக்கிறது. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, உங்களை டெய்லி பரலோகம் பார்த்துட்டு இருக்கு. சத்தமா சொல்லுங்க, சத்தமா. இன்னும் வரல, இன்னும் பரலோகம் பார்க்க தான் எனக்கு தானே தெரியும் நான் என்ன பண்றேன். லிசன், நல்லா கவனிங்க. உங்களை பரலோகம் பார்த்து பரலோகத்தினுடைய தூதர்கள் அல்லது உங்களுக்காய் எப்போதும் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற அல்லது எப்பொழுதும் பரிந்து பேசுகிற இயேசு கிறிஸ்துவுடைய சமூகமும் உங்களை தான் பார்த்துட்டு இருக்கு. அண்மையில் ஒரு பாட்டு வந்து, வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்னிக்க கூடாதவரே, புகழ் நான் பாடுவே என்றும்
பரலோக கவனத்தை ஷபல கதரபல மலகரதலபர கரபா. ஓ எப்போதும் நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும். சொல்றீங்களா? டெய்லி பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, டெய்லி பாட்டு பாடுறியா? பரலோகம் உங்களை இழுக்கிற மாதிரி, அதாவது பரலோகம் உங்களை பார்க்குற மாதிரி அவர் இழுக்கிற மாதிரி பலவந்தம் பண்ணுறீங்களா? சொல்லுங்களேன். காலையில் எழுந்தவொடனே எங்கள் வீட்டுக்கார சட்டையை பிடிக்கிறது தான் என் வேலை. காசை குத்துட்டு போனால் தான் சோறு, இல்லைன்னா கிடையாது, கிளம்பு. பல விதங்களில் நாம் என்ன பண்ணுகிறோம் என்றால், நாம் பரலோகத்திற்கு உரியவர்களாய் இருக்கிறோம் என்பதை அடிப்படையே மறந்து வாழ ஆரம்பித்து விட்டோம். ஆண்டவர் அழகா சொல்றாரு, என்ன பரிசேயர் வேதபாரகருடைய நீதி. ஆண்டவர்கிட்ட அவனுங்க கேட்ட கொஸ்டின் மாதிரி நீங்க கூட கேட்டிருக்க மாட்டீங்க, சும்மாவே ஃபாலோ பண்ணி கேட்டுட்டே இருப்பானுங்க. யார் இந்த பரிசேயர்கள் என்று சொன்னால், பரிசேயர்கள் என்கின்ற அந்த அர்த்தத்துக்கு பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், அதாவது தங்களை பிரித்து கொண்டவர்கள். யூத மார்க்கத்திலே பல சடங்காச்சாரங்கள் இருக்கிற மோசையின் பிரமாணத்தை தாண்டி சில சடங்காச்சாரங்களை மனுஷர்களுடைய கற்பனைகளாய் புகுத்தும் பொழுது அதிலிருந்து தங்களை பிரித்து கொண்டு, நல்லா கவனிங்க, அதிலிருந்து தங்களை பிரித்து கொண்டு தங்களை ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட தேவனுக்குரிய நீதிமான்களாகவே தன்னை காண்பிக்க ஆரம்பித்தவர்கள். அவர்கள் யார் என்று சொன்னால், வேதபாரகர் யார் சொன்னால், வசனங்களை பகுத்து பேசுவார்கள், பிரமாணங்களை பகுத்து ஜனங்களுக்குள்ளே சேர்ப்பார்கள். இந்த வேதபாரகர்களுக்கு இன்னொரு வேலையும் இருக்கு, அரசியல் சட்டங்களையும் இவங்க தான் கரெக்ட் பண்ணுவாங்க. ஹிஸ்டரியில் இருக்கு. வேத பிரமாணங்களை அரசியல் மயமாக்க அல்லது அரசியல் சட்டமாக மாற்றுகிறவர்கள் வேதபாரகர்கள். ஒரு மனுஷன் தவறு செஞ்சானா அவனை பிரமாணத்தின்படி எப்படி அவனை தண்டிக்கணும், அரசியல் சட்டமாய் அவனுக்கு எதை அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் என்பதெல்லாம் வகையறுக்கிறவர்கள் இந்த வேதபாரகர்கள். பரிசேயர்கள் என்பவர்கள் வசனத்தை போதித்து நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட பெரிய நீதிமான்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் பரிசேயர்கள். ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் விற்று, இவன் பேசுறது அவன் பேசுறதுலாம் விற்று, இவர்களை காட்டிலும் என்னது, இவர்களை காட்டிலும் உங்கள் நீதி அதிகமாக இருக்க வேண்டும். உபாகமத்தின் புஸ்தகத்தில் அழகாய் ஒரு வசனம் சொல்லுகிறது, 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டபடியே நாம் அவர் சமூகத்தில் இந்த எல்லா கட்டளைகளின்படியும் செய்ய சாவதானமாய் இருந்தால் நமக்கு நீதியாய் இருக்கும் என்று சொல்வாய், நமக்கு நீதியாய் இருக்கும் என்று சொல்வாயாக. பிரமாணங்களை எல்லாவற்றையும் நாம் செயல்படுத்துவது, அதன்படி பேசுவது, அதற்குள்ளே நம்ம வாழ்க்கை கட்டமைப்பது தான் நீதி என்று உபாகமத்தின் வழியாக ஆண்டவர் பேசினார். ஏங்க நீதி நீதி நீதின்னு பேசுறீங்க? ஏன் தெரியுமா? அவர் நீதி உள்ளவர். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வேகமா வாசிங்க. 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீதி உள்ளவர், ஏனென்றால் நீதியை விரும்புகிற தேவனே ஒரு நீதி உள்ளவர். ஹலோ லிசன், என்னைய பாருங்க, எழுதிட்டு நீதி பரிசேயருடைய நீதியிலும் வேதபாரகருடைய நீதியிலும் பிரதான ஆசாரியருடைய நீதியிலும் மற்ற எல்லா மனுஷருடைய நீதியிலும் உலகத்து நீதியிலும் எல்லாவற்றிலும் பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிற உங்களுடைய நீதி அதிகமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நீதி இருக்கிற இடத்துல நீதிமான்கள் மாத்திரம்தான் இருக்க முடியும். காரணம், கர்த்தர் நீதி உள்ளவர். வார்த்தையை முடிச்சிருங்க சிஸ்டர். கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார். பக்கத்து கை சொல்லுங்க, உங்கள் நீதியின் மேல் ஆண்டவர் பிரியப்படுகிறார். பேசலினா வாயில புண்ணு வந்துடும். பக்கத்துல பார்த்து பேசுங்க, கர்த்தர் நீதி உள்ளவர், அவர் நீதியின் மேல் பிரியப்படுகிறார், அதனால் அவர் உங்கள் முகத்தை பார்த்து ரசிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நீதியை அதிகமாய் பிரசித்தப்படுத்தி பேசுவார். நாம் எந்த நீதியில தவறி இருக்கிறோம், எந்த நீதியை அதிகப்படுத்த ஆண்டவர் விரும்புகிறார் என்கின்ற ஒரு 3 கர்த்தர் சித்தமான 4 நீதியை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து உங்களை இந்த கடைசி நாட்களிலே உங்களை நீதி உள்ளவர்களாய் மாற்றிக்கொள்ளும்படிக்கு ஆண்டவர் உங்களை வழி நடத்துவாராக. நீதி என்பது சாதாரணமாய் செய்துவிட முடியாத ஒரு காரியம்.
ஒரு மனுஷன் இருக்கிறான்னு வச்சுங்க, அவன் செய்யாத ஒரு தவறுக்கு வேறு ஒருவன் செய்த தவறுக்கு இவனை அகப்படுத்தி இவனை குற்றவாளியை நிற்க வைக்கும் பொழுது, ஒன்றுமே அறியாதவனாய் இருக்கிறவன் தன்னை ஒரு நீதிமானாய், தான் ஒரு நீதிபரனாய் தன்னை வெளிப்படுத்துவதற்கு பல கஷ்டங்களை பட்டு அந்த நீதியை அவன் காண்பிச்சு வெளிப்படுத்தி அதை உடைச்சிட்டு வந்தாதான் இவன் குற்றவாளியே இல்லை, இவன் நீதிமான் என்று சொல்ல முடியும். இன்னைக்கு உலகத்தில் அரசியல் பலம், இதையும் சொல்லிட்டு போயிடுறேன், இதையும் விசுவாசிகளுக்கு ரொம்ப முக்கியம். இந்த அரசியலில் நீங்கள் ஈடுபடுறதெல்லாம் தேவனுக்கு சித்தம் கிடையாது, அதையும் நான் சொல்லிடுறேன். அரசியல் பின்னாடி போகிறீங்கன்னா உங்கள் நீதியை சட்டை அந்த வஸ்திரத்தை, நீதியின் வஸ்திரத்தை கழட்டி வச்சுட்டு போயிடுங்க. ஏன்னா அது அநீதி நிறைந்த உலகம், அது உங்களுக்கு தெரியாது. பாலிட்டிக்ஸ் வெரி டேஞ்சரஸ். நீங்கள் போக 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 இன்னும் கரெக்டாக போகிற மாதிரி இருக்கும். நான் நல்லது செய்ய தான் போகிறேன்னு போவீங்க. நோ 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 நீ ஒருத்தன் ஒரு ஆள் உள்ளே போய் ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாரும் கூடி இருக்கிற இடம் நீதியாக இருக்குமானால் நீ நீதிமானாக இருக்க முடியும். நீ போய் ஏதோ ஒன்று செய்து சபைக்கும் வருவேன், அரசியல்லையும் காலை வைப்பேன் அப்படின்னீங்கன்னா ஜாக்கிரதையாக இருங்க, நீங்கள் நீதியிலிருந்து வெளியே போகிறீங்கன்னு அர்த்தம். சரி, தேவனுடைய நீதி நமக்குள் வெளிப்பட ஒவ்வொரு நாளும் பரலோகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. என்ன நீதி? முதல் காரியத்தை பார்ப்போம், வாசியுங்கள். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இதற்காக நீங்கள் 2 பேதுரு 2:21. அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு, மறுபடியும் வாசிங்க. அவர்கள் நீதியின் மார்க்கத்தை, அவர்கள் எவர்கள்? ரட்சிக்கப்பட்டவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்தமுள்ள கற்பனையாகிய நீதியை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதவர்களாய் இருந்தார்களே ஆனால் அது அவர்களுக்கு நலமாய் இருக்கும். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, நீங்க ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி அநீதியினால் கட்டப்பட்டிருப்பீர்கள். நீதியின் கொஞ்சம் தெரியும், ஆனால் அநீதி என்பது அதிகமாய் செய்யக்கூடியிருக்கும், செய்திருப்பீர்கள். ஆனால் என்றைக்கு இது அநீதி, பாவம் எல்லாம் அநீதி, தேவனுக்கு விரோதமான தீங்கு செயல்கள், மற்ற அநியாய காரியங்கள் எல்லாமே அநீதி அநீதி என்பது எப்போது உங்களுக்கு தெரிய வரும் என்று சொன்னால், இந்த பரிசுத்த கற்பனைகளாகிய வசனங்களை நீங்கள் கேட்க ஆரம்பித்த அந்த நாளிலிருந்து அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார், எனவே நானும் நீதிமானாய் நீதி உள்ளவனாய் வாழ வேண்டும் என்று தேவன் என்னை அழைத்திருக்கிறார், ஒவ்வொரு நாளும் சபையில் என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்கின்ற ஆழமான சத்தியத்தை நீங்கள் அறிந்த பின்பு நீங்கள் நீதி உள்ள வாழ்க்கைக்குள் வந்து விடுகிறீர்கள். சரி பிரதர், அப்போ பேதுரு என்ன சொல்ல வராரு? ஆதி திருச்சபையிலே ஒரு கஷ்டமான காலங்கள் இருந்தது. நீதியின் மார்க்கத்தை வசனத்தை அறிந்து கொண்டு சபையில தேவனுக்கு முன்பதாக உத்தமமாய் வாழ்ந்து கொண்டிருந்த அதே மக்கள் மத்தியிலே கொஞ்சம் நீதியிலிருந்து விலகி போகிற சில கூட்டங்களும் உண்டு. அந்நாட்களிலே ஆவியானவர் எழுதினார், பேதுரு வழியாக எழுதினார், நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிறோம். அவர்கள் ரட்சிக்கவே படாமல் இருந்தால் தேவனிடத்தில் இறக்கம் கிடைச்சிருக்குமே. ஹலோ, சபை மக்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் நீதி நீங்கள் கேட்டிருக்கிற வசனத்தின்படி நீங்கள் உங்களை ஒப்பு கொடுப்பது தான் உங்களை தேவனுடைய நீதியின் பாதையில் நடத்துவதற்கு நீங்கள் கேட்கிற வசனங்கள் உங்களை உருவாக்க 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 தான் நீங்கள் நீதியின் பாதையிலே பார்த்து பார்த்து நடக்க முடியும். நீதியின் கற்பனை, நீதியின் வசனத்தை மார்க்கத்தை அறிந்த பின்பு மனப்பூர்வமாய் நாம செய்யறதும் செய்யலாம் அப்படின்னு போறீங்கன்னா நீங்கள் அநீதிக்கு கொஞ்சம் கொஞ்சமாய் மாறி போய்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இருதயத்தில் நீதி வேணுங்க. பக்கத்தை பசங்க, இருதயத்தில் நீதி வேணும். அதெல்லாம் வராது சாமி, எவ்வளோதான் பொறுத்து போகிறது, பொறுத்து இருந்தால் பூமி ஆழ்வார். அதெல்லாம் இப்போலாம் காலம் கிடையாது. இப்போல்லாம் நம்ம எடுத்த உடனே அடி தடி தான், அப்போதைக்கப்பவே பனிஷ்மெண்ட் தான். என் சாட்சி சொல்கிறேன், நான் ரொம்ப கோபக்காரன்.
ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அதை விடவே மாட்டேன், வெளுத்து வாங்கிடுவேன். என்கிட்டலாம் ஊழியத்தில் வளரவே முடியாது நீங்கள். அந்த மாதிரி கோவம் வரும், வெளுத்து வாங்கிடுவேன். தப்புனா தப்பு தான், காம்ப்ரமைஸே கிடையாது. நீ மனம் திரும்பி கத்துற இடத்துல ஒப்புரவாயிட்டு அப்புறம் வந்து என்கிட்ட பேசுன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி உறுதியாக இருப்பேன் சத்தியத்தில். கொஞ்ச நாளாக ஆண்டவர் சொன்னார், எல்லாமே தப்புன்னு சொல்கிற, ரைட்டு சந்தோஷம், நீ தப்பு செய்யாமல் இருக்கிறியான்னு கேட்டார். செவிலில் ஒன்று வச்சா மாதிரி இருந்தது. ஆண்டவரே, ஆமாண்டவரே, எல்லாரையும் கரெக்டாக நடத்துகிற, ரொம்ப சந்தோஷம், நீ தவறும் பொழுது நான் என்ன பண்ணட்டோன்னு கேட்டார். உடனே ஆண்டவர் சொன்ன, ஆண்டவர் என்ன பண்ணட்டும், நீதியின் மார்க்கத்தை வசனத்தை அறிந்த பின்பு உனக்கு எப்படி கோபம் வரணும்? வரக்கூடாது. பக்கத்து பசங்க, கோபம் வரக்கூடாது, கொஞ்சம் குறைச்சிக்கோ, சுகர் குறைஞ்சிரும், சொல்லுங்க நான் வாய் திறந்து, பிபி குறைஞ்சிரும், கொலஸ்ட்ரால் குறைஞ்சிரும். சிரிப்பு வருது, இப்போ தான் நல்லாயிருக்கும், எல்லாமே குறைஞ்சிடும். காரம், வசனம், நீதி, வசனம், வார்த்தை இருக்க 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 என் இருதயத்தை ஆண்டவர் பக்குவப்படுத்தி கொண்டே வருவார். மேல் வசனம் வாசிங்க, 20ஆம் வசனம். இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவை அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதா இருக்கும். இன்றைக்கு கர்த்தரை அறிந்து கொண்டதுக்கு பிற்பாடு இயேசு யாரையா நல்லவர்லாம் சொல்ல மாட்டோம். இப்போ நம்ம நிறைய எக்ஸ்ட்ரீமா வளர்ந்துக்கிட்டே வரதுனால நிறைய பேச ஆரம்பிச்சிருவோம். அவர் ஒருவரே பரிசுத்தர், அவர் ஒருவரே நீதி உள்ளவர், அவர் உன்னதர், எல்லாவற்றையும் பேச ஆரம்பிக்கிற நாம் அவரை அறிகிற அறிவிலே வளர்ந்து கொண்டே வந்தோம் என்றால் நீதி வளர்ந்து கொண்டே இருக்கும். அந்த அறிவு கொஞ்சம் குறைய ஆரம்பித்து விட்டு இருக்குமானால் நாம் பரிசுத்தத்துக்கு அல்ல அசுத்தத்துக்கும் சில நேரத்தில் இணங்கி போய் விடுவோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் அவரை அறிஞ்சிக்கிட்டீங்கன்னா, நெருங்கிட்டீங்கன்னா, அவர் உறுதியாக பிடிச்சிக்கிட்டீங்கன்னா அசுத்தங்களுக்கு தப்பி வாழ்வீங்க, அநீதிக்கு தப்பி வாழ்வீங்க. ஹல்லேலூயா. அழகாய் தந்தையருடைய பாட்டு. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். உலகம் எல்லாம் மாயையா, உலகம் எல்லாம் மாயையா, உம் அன்பொன்றே. கைகளை உயர்த்தி சொல்லுவோமா, போதுமையா, உம் அன்பொன்றே. மீண்டுமாய், உலகமெல்லாம் உலகம் எல்லாம் மாயையா, உலகம் எல்லாம் மாயையா, ஓ அன்பொன்றே போதுமையா. ஹல்லேலூயா. பிரசன்னம் தேவ ரகதா ததகா, பிரசன்னம் பிரசன்னம் தேவ. ஒரு மேகத்தை உணர்கிறேன். அரஹத்தினீஷல் கரதன மகரபா. Oh Jesus, பிரசன்னம் மல்கரதரபா சந்தர ஹந்தர தியந்தரதே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அவர் நெருங்க 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 நீதி வெளியே வந்துக்கிட்டே இருக்கும்.
இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் நீதி பரிசேயர்களை காட்டிலும், வேதபாரர்களை காட்டிலும், சதுசேயர்களை காட்டிலும், மற்ற உலகத்தாரர்கள் எல்லாரை காட்டிலும் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்கு போது ரொம்ப கஷ்டம்யா. அசுத்தங்களுக்கும் பாவங்களுக்கும் கண்களை விட்டு ஓயாத இச்சைகளுக்கும் நீங்கள் சிக்குண்டு சீரழிந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் பின்னடைவை சந்தித்து கொண்டே இருக்கும் பொழுது ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், ராஜ்யத்தின் பாதைக்கு போக வேண்டிய நாம் கொஞ்சம் பின்னடைவை சந்தித்து கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஒரு மனிதனை நான் காட்டி கொடுக்கட்டும். நீதியா இருக்கிற மனுஷனுடைய வாழ்வு, அவனுடைய சிந்தனை, அவன் பார்வை தன்னை இந்த உலகத்தை விட்டு பிரித்து ராஜ்யத்துக்கு நேராய் தன்னை திருப்பி, எப்போது வருவீர் ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கு நான் ஏங்கி இருக்கிறேன், நீர் என்னை வந்து எடுத்துக்கொள்ளும், நீர் வரும்பொழுது என்னை மீட்டுக்கொள்ளும் என்று எப்பொழுது ஒரு ஆன்மா தேவனை நோக்கி காத்து கொண்டிருக்கிறதோ அந்த இருதயத்தையே தேவன் நீதி உள்ள இருதயமாய் பார்க்கிறார். வாசிங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம். ரபாலா கந்துருது ரபாலா சந்தரதே. Thank you Holy Spirit. Hallelujah. சாரி, 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6, 7, 8 வேகமாக வாசிங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்கள். சோதோம் குமோரா என்னும் பட்டணங்களை சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு அக்கினிக்குள்ளாக தீர்த்து பிற்காலங்களிலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து அக்கிரமக்காரருக்குள் வாசமாய் இருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால் வாசிங்க, வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்திலே வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க போதும். நீதிமானாகிய சபையை, நீதிமான்களாகிய கூடாரமாகிய சபையை அவர் ரட்சித்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. லோத்து என்கின்ற அந்த தேவ மனிதனை நாம் ஒரு தவறான கண்ணோட்டத்தில் படித்து கொண்டு போய்விடுவோம். ஆனால் வேதம் அவனை குறித்து திட்டமாய் சொல்லுகிறது. சோதோம் குமாரா என்கின்ற காம விகாரம் நிறைந்த அந்த பட்டணத்திலே தன்னுடைய இருதயத்தையும் சரி, தன் குடும்பத்தையும் சரி, அவன் நீதி உள்ளவனாய் காத்து கொண்டிருந்தான். தேவனுடைய அபிஷேகம் என் மீது ஊற்றப்படுகிறதை நான் ஆவியில் அதிகமாக களி கூர்ந்து உணர்கிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ரஹாத்தானாமா கர்த்தர் சொல்லுகிறதை நான் பேசுகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். ஆவியான உணர்த்தி சபைக்கு சொல்லுகிறதை நான் பேசுகிறேன். அவர் சொல்லுகிற ஒரு காரியம், குடும்பத்தையே தேவன் நீதி உள்ள குடும்பமாய் மாற்ற விரும்புகிறார். ரபா கந்தரபாலா மல்கரா தரா கராபரா தரபோ சந்தரமா ரவஹபாபா காஷா. தேவன் உலகத்திலே காம விகாரத்தை கொண்டு ஆணோடு ஆண் அவலட்சணத்தை செய்து கொண்டிருந்த அந்த சோதம் குமாரா பட்டணத்திலே தன்னை நீதிமானாய் காத்து கொண்டு அவன் பட்டணத்தினுடைய வாசலிலே வந்து உட்கார்ந்து அந்த தேசத்தை குறித்தும் அந்த மக்களை குறித்தும் அந்த குடும்பத்தை குறித்தும் அவன் வருத்தப்பட்டு தன் இருதயத்திலே, தன் நீதி உள்ள இருதயத்திலே அவன் போராடி கொண்டிருக்கிறான். சபை நீதியை கேட்டு பழகின திருச்சபை மக்கள் இன்றைக்கு பாவம் தானே பிரதர்? இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயமாகிவிட்டது. அன்றைக்கு சபையை பார்த்து சபைக்குள்ளே தேவனுடைய பயபக்தி, நீதி, பரிசுத்தம், தேவனை தொழுது கொள்ளுகிற காரியத்தை அறிந்து கொண்ட சபை பாவத்தை விட்டு விலகி தன்னை பரிசுத்தத்தோடு கூட காத்து, எப்பொழுது இயேசுராஜா வருகிறாரோ அப்பொழுது நாம் பரமேறி போகிறோம் என்ற எதிர்பார்ப்போடு வாழ்ந்து கொண்டிருந்த சபை இன்றைக்கு சினிமாக்காரர்கள் வழியாய் பிசாசு அவலட்சணமானதை அவிழ்த்து விட்டு திருமணமே கல்யாணமே செய்து கொள்ளாமல் தாம்பத்திய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு, அது சொல்லப்போன விபச்சாரத்தை செய்து கொண்டு பொறுப்பாடு பிடித்துக் கொண்டோம் என்று சொன்னால் நாம் இருவரும் திருமணம் பண்ணி உலகத்திற்கு நாம் அறிவிப்போம் என்று சினிமாக்காரர்கள் வழியாக இன்றைக்கு வாலிப உள்ளங்களுக்குள்ளும் சபைகளுக்குள்ளும் மனுஷருக்குள்ளும் சில தீய விதைகளை பிசாசு தூவி கொண்டிருக்கிறார்.
மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி தேவன் அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை கொண்டு வந்து இவன் உன்னோடு கூட இருக்கும்படிக்கு இவளுக்கு நீ ஒரு பேரிடு என்று சொல்லும் பொழுது அவள் ஏவாள் என்று பேரிடுகிறான். கூடவே ஒரு வார்த்தை சொல்கிறான், இவளின் சதையின் சதையும் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருந்து இருவரும் ஒன்றாய் இருப்பார்கள். இன்றைக்கு சினிமாக்காரர்கள் திருமணமே செய்து கொள்ளாமல் எப்படி வேணாலும் வாழலாம் என்று ஒரு மோகத்தை தேசத்திற்குள் கடத்தி கொண்டிருக்கிறார்கள். சினிமாக்காரர்கள் பிரம்மாண்டமாய் திருமணம் செய்து கொண்டு, அரசியல்வாதிகள் பிரம்மாண்டமாய் திருமணம் செய்து கொண்டு திடீரென்று 6 மாதத்தில் 1 வருடத்தில் கருத்து வேறுபாடு வந்துவிட்டு அதோட வெட்கக்கேடு என்னவென்று சொன்னால், தன் ஆசை இச்சைகள் எல்லாம் அனுபவித்த பிற்பாடு இனி நீ எனக்கு வேண்டாம், நான் உனக்கு வேண்டாம், நீ எனக்கு செட் ஆக மாட்டேன், நான் உனக்கு செட் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாக்கள் வழியாக எழுத ஆரம்பித்து விட்டார்கள். நாங்கள் புரிந்து விடுகிறோம். சபை இதை குறித்து வாதிக்க வேண்டும். தன் நீதியுள்ள இருதயத்தில் லோத்து எப்படி பட்டணத்தின் வாசலிலே உட்கார்ந்து தேசத்திற்காக கதறி கொண்டிருந்தானோ, தன்னை காத்துக் கொள்ளும்படிக்கு தேவனுடைய சமூகத்தில் எப்போதும் காத்துக் கொண்டிருந்தானோ, அதை நோக்கி விசுவாசிகள் நீதி உள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும். அவன் குடும்பத்தில் தான் டிவோர்ஸ் நடந்தது, அந்த சிஸ்டர் வீட்டில் அந்த பிரதர் வீட்டில் தான் திரும்ப டிவோர்ஸ் நடந்தது, அவங்க தானே இப்படி போயிட்டாங்க என்று சொல்லி பேசி நாம் இருக்கக்கூடாது. பிரிவதற்கு காரணங்களை தேடும் பொழுது அங்கே பிசாசு இருக்கிறான் என்பதை நீங்கள் அறிந்து ஆவியிலே உணர்ந்தவர்களுக்காக முதலாவது ஜெபித்து கொண்டு, அது உங்கள் குடும்பமாக இருக்கட்டும் அல்லது நண்பர்களாக இருக்கட்டும் அல்லது உங்களை அறிந்தவர்களாய் கூட இருக்கட்டும், அவர்களுக்காக நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே இவர்கள் உள்ளத்திலே நீதியை விதைப்பீராக என்று சொல்லி நீங்கள் நீதி உள்ள வாழ்க்கை வாழ்வு என்று சொன்னால் அதை அவர்களுக்குள் கடத்துவதற்கு தேவனுக்கு பிரியமாக இருக்கும். வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், லிசன். இந்த காதல், அசுத்த காம இச்சை மோகங்களுக்கு நீங்கள் உட்படாமல், சபைக்கு வரவனுக்கு தான் நாங்கள் அது எச்சரிக்கையாக பேச முடியும். உலகத்தாங்கிட்ட போய் பேசினா எங்களை பூமர் என்னவான், கிரிஞ்சு என்னவான், எங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது, நீ பேசிக்கிட்டு உக்காண்டுரு. ஆனால் எங்கள் பிள்ளைங்களுக்கு நாங்கள் சொல்லுவது எங்கள் தலையில் விழுந்த கடமை. ஹல்லேலூயா. வாலிபர்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் எந்த ஒரு காம இச்சைகளுக்கும் காதல் மோகங்களுக்கும் இன்றைக்கு இன்ஸ்டாகிராமிலே, ஃபேஸ்புக்கிலே, மற்ற யூடியூப் காரியங்களிலே, சோசியல் மீடியாக்களிலே உங்கள் இருதயத்தை நீங்கள் அதில் செலுத்த ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் இருதயம் நீதி இழக்க ஆரம்பிக்கும். நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை பிரதர், நான் நல்லா தானே இருக்கேன், நல்லா இருந்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பர்சனலாக இருக்கிறவங்களுக்கு சொல்லுகிறேன், வாட்ஸ்அப்பில் நீங்கள் யாருக்கு சேட் பண்ணி என்னென்ன கன்றாவி பேசுறீங்கன்றது உங்களுக்கு இல்லை, உங்கள் இருதயத்தில் இருக்கிற ஆவியானவர் அறிவார். உங்கள் இருதயத்தை நீதி உள்ள இருதயமாய் பார்க்கிற தேவன் அறிவார். அல்லேலூயா. வாலிப பிள்ளைகள் தங்கள் இருதயத்திலே நீதியை இருக்க வேண்டும் என்று பரலோகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது இல்லையா? நான் அவரை நேசிக்கிறேன், அவர் என்னை நேசிக்கிறார், நாங்கள் அவரை 2 பேரும் இத்தனை ஆண்டுகளாக நாங்கள் பழகி கொண்டிருக்கிறோம், நாங்கள் திருமணம் செஞ்சு கொள்ற போகிறோம். செஞ்சுக்கிட்டீங்கன்னா சந்தோஷம், செஞ்சுட்டு கரெக்டாக வாழ்ந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனால் எழுந்து விட்டீர்கள் என்று சொன்னால் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க மாட்டீர்கள். ஐயா, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம் தேவன் பரிசுத்தம் உள்ளவர். ஓ மால்காரா தலாபா holy, oh baka baka shandoro holy rashandarada. அவருடைய சமூகம் பரிசுத்தத்தை பற்றி பேசும்பொழுது சபை எவ்வளவு ஆக்களிக்கிறது பாருங்க. ஹல்லேலூயா. சபை பரிசுத்தத்தை பேசிக்கொண்டே இருக்க இருக்க தேவ சமூகம் கடந்து வர ஆரம்பிக்கும், வியாதிகள் மறைய ஆரம்பிக்கும், பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட ஆரம்பிக்கும், அநேகருடைய இருதயங்கள் குத்தப்பட்டவர்களாகி தேவ ராஜ்யத்துக்கு நேராய் திருப்புகிற தேவ பிள்ளைகளை மாற்றப்படுவார்கள். அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, எங்க சபையை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ரம் தரமா மாகா சந்தரபா. தேவனுடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, லோத்து அவன் வருத்தப்பட்டான். எக்கேடு கட்டா போங்கடாலாம் சொல்லிட்டு அவன் வெளியே உட்காரல. நாம பைபிளை அப்படியே மேலோட்டமா படிச்சுட்டு போறதுனால லோத்து ஒரு சாதாரண மனுஷனா தெரியுறோம்.
ஆனால் ஆவியானவர் உள்ளந்தரங்களை ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிறார். உங்க உள்ளத்துல சிந்தனை எப்படி இருக்கு, உங்க பேச்சு எப்படி இருக்கு, உங்க நினைவுகள் எப்படி இருக்கு, இதெல்லாம் கவனிச்சுட்டே இருக்கிற ஆவியானவர் லோத்தையை கவனிக்கிறார். அவன் பட்டணத்தின் வாசல்ல உட்கார்ந்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறான். உள்ள போனா தன்னுடைய பரிசுத்தமே இழந்து விடுகிற அளவுக்கு சோதம் குமாராவினுடைய பாவம் உச்சத்தில் இருக்கிறது. இன்றைக்கு நம் தேசமும் அப்படித்தான் போய் கொண்டிருக்கிறது. சென்னை பட்டணத்தில் எக்மோர் பகுதியில் நிர்விசாரமான கூட்டங்களை, அசுத்தங்களை, சரீரத்தை இச்சைகளுக்கு, அசுத்தங்களுக்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு கூட்டம் வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும். ஒரு முறை நான் தெரியாமல் அந்த பகுதியில் போயிட்டு ரோடு பிளாக்ல இருந்தது. வெளிப்படையாக சொல்லுகிறேன், உங்களுக்கு புரியுதுக்காக சொல்கிறேன். இன்னைக்கு தேசம் எங்கே போயிட்டு இருக்குதுன்றது நீங்கள் அறிய மாட்டீங்க. உட்காந்து சீரியல் பார்த்துக்கிட்டு, நாடகம் பார்த்துக்கிட்டு, ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு, பொழுதுபோக்குக்கான உங்களுடைய நேரங்களை இதில் செலவு செய்து கொண்டிருக்கிறது. லிசன், நல்ல ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள். இயேசு மகாராஜா அதிசீக்கிரமாய் வரப்போகிறபடியினால் தேசத்திற்காய் திறப்பில் நிற்கவும், அநேக ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் கொள்ளையடித்துக் கொண்டு பரலோக ராஜ்யத்திற்கு நேராய் போவோம். திருச்சபை இன்றைக்கு அநேக மக்கள் மறுதளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கூட்டத்தில் நான் போய் நிற்கும் பொழுது என்ன திடீர்னு பிளாக் கலர் இருக்குன்னு பார்த்தா, ஒரு ஆண் மகன், ஆண் சரீரம் ஃபுல்லா டேட்டோ கொடுத்தி கொண்டு, பெண்கள் அடைங்கூற எல்லா விதமான அந்த நகை அணைக்கலன் எல்லாம் அணிஞ்சுக்கிட்டு, இவ்வளோண்டு ட்ரௌசரோ என்ன ஒரு ஏதோ ஒன்று போட்டுக்கிட்டு, வாயெல்லாம் லிப்டிக், மூஞ்செல்லாம் லிப்டிக், ஒவ்வொரு ஆண்மகனும் சொல்லுகிறேன். ஒரு பக்கம் ஆணோடு நேரடியாய் முத்தம் செய்கிறான். பெண்களோடு கூட அரவணைத்து அசுத்தங்களை செய்கிறார்கள். முடித்துவிட்டு சோசியல் மீடியாவில் நிற்கிற எல்லாருக்கும் சொல்றாங்க, இது எங்களுடைய சுதந்திரம். எங்களை அடக்க பார்க்கிறவங்களுக்கு நாங்கள் ஒன்று சொல்றோம், இனி எங்களை அடக்க முடியாது, நாங்கள் எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொள்ளும்படிக்கு நாங்கள் சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். எங்களை இன்னும் எத்தனை நாள் அசுத்தமா பார்ப்பீங்க, நாங்கள் இது எங்களுக்கு மனம் விரும்பின பரிசுத்தத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்று துணிகரமாய் பேசுகிறார்கள். விசுவாசியே, ஆண் பெண்ணை நேசிப்பதும் பெண் ஆணை நேசிப்பதும் தேவன் கொடுத்த ஒரு உணர்வு, தப்பு இல்லை. ஆனால் ஒரு ஆணை, ஒரு பெண்ணையும் காம விகாரம் கொண்டு அசுத்த இச்சைகளை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், நரகத்திலிருந்து பிசாசு ஏறி வந்து அந்த பொல்லாத இச்சை நாவி அவர்களுடைய இருதயத்தை ஆக்கிரமித்துக் கொண்டு அவர்களை நரகத்துக்கு நேராய் கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. இன்னைக்கு திறப்பின் வாசல் ஜெபத்தை, உபவாச ஜெபத்தை சபை கூப்பிட்டு அழைக்கும் பொழுது வாங்கினா வரமாட்டீங்க, தேசத்துக்கு வந்து ஜெபம் பண்ணுங்கன்னா வரமாட்டீங்க, சபைக்காக ஜெபிக்கலாம்னா வரமாட்டீங்க. ஆனால் ஒரு சுயநலமான கிறிஸ்தவம் என்ன பண்ணுறீங்கன்னா, என் பிள்ளை ரட்சிக்கப்படுறதுக்காக வரேன், என் பிள்ளையோட திருமணத்துக்காக வரேன், என் பிள்ளையோட சுகத்துக்காக வரேன், எனக்காக நான் வரேன், என் வீட்டுக்காருக்காக வரேன், என்னுடைய மற்ற காரியத்துக்காக வரேன், என் பணத்துக்காக வரேன், வீடு வாங்குறதுக்காக வரேன், இடம் கட்டுறதுக்காக வரேன், படிக்கிறதுக்காக வரேன் என்று சொல்லி உங்களுடைய சுய நல்ல உபவாச கூட்டங்களினாலே தேசம் இருளுக்குள் போய்விட்டது. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க எங்கேயோ ஒரு இடத்துல ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாங்க பிரதர். நோ 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 நோ, நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க, ஒரு ரகசியத்தை சொல்லித்தரேன். நான் எதற்கும் எதிரானவன் கிடையாது, ஜெப கோபுரங்களுக்கும் சரி ஜெப மையங்களுக்கு நான் எதிரானவன் கிடையாது. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்வதற்கு நான் பேசுகிறேன். எல்லா சபையிலும் இப்படி தான் பேசுகிறேன். உங்கள் சபை, உங்கள் மெய்ப்பர் ஜெபிக்கலான்னு சொல்லும்பொழுது உங்கள் மெய்ப்பரோடு தோல் கூத்து நீங்கள் ஜெபித்தா மட்டும்தான் இந்த பகுதியில் எழுப்புதலை பார்க்க முடியும். புரிஞ்சவங்க நல்ல கையை தட்டு தேவச்சனமே. அதை விட்டுட்டு அவரு சோமனாதான் எனக்கு பாரம் வரும் சொன்னா உன்னை நீ ஏமாத்திட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். இன்னைக்கும் நான் என்ன தைரியமா சொல்ல முடியும், ஐயாவுக்கு என்னைய பத்தி தெரியும், எங்க ஊழியரை பத்தி தெரியும். என் மெய்ப்பன் கீழே தான் நான் இருந்து சத்தியத்தை கவனித்துக் கொண்டிருக்கிறவன் இன்றைக்கு வரைக்கும். மாசத்துல 2வது வாரம் மட்டும் என் சபையில இருந்து கம்யூனியன் எடுப்பேன், கம்யூனியன் கொடுப்பேன். அதுக்கப்புறம் தான் மற்ற ஊழியர்கள் வெளியே போவேன். எவ்வளோ அழைப்புகள் வருது, ஜீசஸ் கால்ஸில் பேசுகிறேன், மற்ற கூட்டங்களில் பேசுகிறேன், எல்லாமே பேசுகிறேன் தான். பட் என்னுடைய சபையில் ஆண்டவர் என்னை வைத்த பொறுப்பு என்பது என் பட்டணங்களை என் வழியாய் ஜெப வழியாய் என் ஜனங்களை நான் ரட்சிப்பதற்கு ஏதுவாக என் சபையோடு நான் சபையாய் சேர்ந்து அவர்களோடு நான் சேர்ந்து தோள் கொடுத்து என் மக்களுக்காய் ஜெபிப்பது தான்
ஆண்டவர் இந்த சபையில் சேர்த்திருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களை இந்த சபையில் சேர்த்த நோக்கம், இந்த பகுதிக்கு நீங்கள் தான் உத்தரவாதி. சத்தமாக சொல்லுங்கள், நீங்கள் தான் உத்தரவாதி. இதுக்கு நீங்கள் அங்கே போகிறது இங்கே போகிறதெல்லாம் வேண்டாம். உன் மேய்ப்பர் சொல்லும் போது வந்து தேசத்தில் நடக்கிற அநியாய அக்கிரமங்களை பார்த்து தேசத்திற்காக நீங்கள் கண்ணீர் வடிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் கண்ணீரை துடைப்பார். இருதயத்தில் வாதிக்கப்படணுங்க. நியூஸ் பாருங்க, என்ன நடக்குது நியூஸே பாருங்கன்னு சொல்லல, நியூஸ் பாருங்க. அதிக நேரம் ஜெபத்தில் அதிகமாக இருந்து எதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும்? அதை தந்தை பாடினார். எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே, எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட. வாயை திறந்தாதான் வெளிச்சம் வரும். வேத வசனம் புரிந்து கொண்டு அறிந்திட வெளிச்சம் தாரும். புரியுதா? எதுக்கு ஆவியானவர் தெரியுதா? ஹலோ, பக்கத்துல சொல்லுங்க, எதுக்கு நீ அபிஷேகம் பெற்றுக்கொண்டீங்க? இவர் வேற வந்ததுலேருந்து பக்கத்தில் திரும்பி திரும்பி கழுத்து ஒரு பக்கமாகவே போயிச்சையா. பரவாயில்ல, பக்கத்தில் பார்த்து சிரிங்க. ஹல்லேலூயா. எதற்கு நீங்கள் அபிஷேகம் பெற்றீங்க? சொல்லுங்க, எதுக்கு பெற்றீங்க? அவரை போல மாறுவதற்காக, எல்லாருக்காய் ஜெபிப்பதற்காக, வேத வசனத்தை புரிந்து கொள்வதற்காக, நித்தியத்திலே சேருவதற்காக, நீதியுள்ள இருதயமாய் மாறுவதற்காக. ஹல்லேலூயா. லோத்துவை போல நீங்களும் இந்த நல்ல விஷயத்தில் உங்களை பயிற்சிவித்துக் கொள்ளுங்கள். லிசன், நல்லா கவனிங்க. உங்களை எந்த அளவுக்கு நீதி உள்ள இருதயமாய் மாற்றுவதற்கு நீங்கள் கர்த்தருடைய ஆவியானவரோடு எசைறீங்களோ அந்த அளவுக்கு அவர் அப்படி பிணைஞ்சிருவாருங்க. நான் அதிகமாக ஆவியானுடைய பிரசனத்தை உணர்றேன். உங்களை ரொம்ப நேசிக்கிறதுனால ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கிறார். என் கண்ணுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை ஆண்டவர் காண்பித்து கொண்டே இருக்கிறார். நான் அதையே தான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆவியானோடு நீங்கள் இணைஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் வேற அவர் வேறலாம் இல்லை, ரெண்டு பேரும் ஒரே ஆளாயிடுவீங்க. நீங்கள் திடீர்னு ஏதாவது ஒன்று செய்யணும்னு அவசரப்பட்டீங்கன்னா அவர் பிடிச்சி இழுப்பார். ஸ்லோ போ, வேண்டாம் 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 வேண்டாம். பதறி யார்கிட்ட பேச போகும்போதே நோ 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 நோ, வெயிட் பண்ணு, ஸ்லோவாக பேசு, நிதானிச்சு பேசு, நான் சொல்றதை நீ பேசு. இந்த அனுபவம்லாம் இருக்கா? பக்கத்து பார்த்து சொல்லுங்க, இருக்கா? இல்லையே. இப்போ வந்துடும், சொல்லுங்க, வந்துடும், மாறிடும். ஹல்லேலூயா. இருதயத்திலே நீதியை கை கொள்ளுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்திற்கு போய்விடுவார்கள். அவன் நீதியா இருக்கிறானா? வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட் போயிடுறேன். இந்த சோசியல் மீடியாக்களிலே எந்த ஒரு ஊழியரை குறித்து, அவருடைய அந்தரங்க பாவத்தை குறித்து, அவருடைய சில தவறுகள், எல்லாரும் மனுஷங்க தான், சில தவறுகளை உதாகரமாக பேசிக்கொண்டு கிண்டலும் கேலியும் வசனத்தை ஒரு 4 வசனத்தை வச்சுக்கிட்டு பெரட்டி இதே பேசிட்டு இருக்கிற வியூஸை யூடியூப் சேனலில் தயவு செய்து பார்க்காத. ஊழியக்காரனுடைய அல்லது ஒரு ஊழியனுடைய, ஒரு சபையுடைய, ஒரு விசுவாசியுடைய அந்தரங்கத்தை வெளிப்படுத்துறவன் பிசாசு பிடிச்சவன். ஆவியானவர் இருந்தார்னா யாரையும் குற்றப்படுத்த மாட்டார். பக்கத்து பார்த்து சொல்லுங்க, ஆவியானவர் குற்றப்படுத்த மாட்டார், குறைகளை மாற்றுவார், ஜெபிக்க வைப்பார். இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அவங்களுடைய வீடியோக்களை அதிகமாக பார்க்க அவனுக்கு பணம் கொட்டுது. கொட்ட அவன் தன்னை ஒரு பெரிய நீதிமான் மாறிட்டு இருக்கிறான். தேவன் அதை அருவருக்கிறார். நீதி உள்ள இருதயத்தை ஆண்டவர் உங்களுக்குள் கொடுக்க விரும்புகிறார். அந்த நீதி உள்ள இருதயம் தான் பரலோக ராஜ்யத்திற்குள் உங்கள் ஆத்துமாவை கொண்டு போய் சேர்க்கும். ஹல்லேலூயா. ரெண்டாவது காரியத்தை பார்ப்போம். ரொம்ப எனக்கு இங்கே வந்து உட்கார்ந்து இந்த காரியத்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். லூக்கா 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் வேகமாக வாசிங்க, நேரம் இல்லை.
அன்றியும் ஆ. தங்களை நீதிமான்கள் என்று நம்பி ஆ. மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை சோஸ்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுத்து துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு தேவனே பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அர்த்த வசனம். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் முதல் நீதி நம்மளுடைய இருதயத்திலே எப்போதும் காத்து நடக்கும் பட்சத்தில் பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகளாய் பிள்ளைகளாய் மாறி போய் கொண்டிருக்கிறோம் என்பதை ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார். 2வது நீதி இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே அதிகமாய் காணப்படாத ஒரு நீதியாய் இது மாறி அல்லது மழுங்கடிக்கப்பட்டு போய் கொண்டிருக்கிறதை நான் பேச விரும்புகிறேன். 2வது நீதி எது பரலோகத்திற்கு கொண்டு போகும் என்று சொன்னால், தாழ்மை உள்ள வாழ்வின் நீதியை பரலோகத்துக்கு நேராக கொண்டு போகவா. விசுவாசிகளுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன். உலகம் இன்றைக்கு மிகப்பெரிய பொருளாதார நிலையிலே படித்து உயர்ந்த நிலைக்கு போய் கொண்டிருக்கிறது. நாசா என்கின்ற அறிவியல் விஞ்ஞானம் என்பது உலகத்திலே அந்த சராசரங்களை அதிகமாய் ஆராய்ந்து அறிவை புகுத்தி கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களிலே பெருமை பாராட்டி கொள்ளுகிற ஒரு காலங்களுக்குள் மனிதர்கள் தற்பிரியர்களாய் மாறிக்கொண்டு வர ஆரம்பித்து விட்டார்கள். சபைக்கு ரட்சிக்கப்பட்ட விசுவாசி எல்லாவற்றிலும் சிறந்து உயர்ந்து இருந்தாலும் கூட, படிப்பில் வளர்ந்திருந்தால், படிப்பில் நல்ல படித்தறிந்து நல்ல ஒரு புத்திசாலித்தனமான அறிவான ஞானமான ஒரு ஆற்றலை பெற்றிருந்தாலும் கூட, செல்வ செழிப்பில் நீங்கள் உயர்ந்திருந்தாலும் கூட, மற்ற எந்த காரியத்திலும் நீங்கள் உயர்ந்திருந்தாலும் கூட, தன்னை தாழ்த்துகிற இருதயத்தை தேவன் நீதியாய் பார்க்கிறார். ஆண்டவர் சமூகத்தில் வரும்பொழுதெல்லாம் விசுவாசிகளும் தேவ பிள்ளைகளும் செய்ய வேண்டியது ஒன்று: ஆண்டவரே, என் மீது எப்போதும் இரக்கமாயிரான். தேவ சமூகத்துக்கு வரும்பொழுது தன்னை தாழ்த்தி ஜெபிக்க வேண்டும். சபைக்கு வரும்பொழுது நல்ல ஆடம்பரமா ட்ரெஸ் போட்டீங்கன்னா கூட உள்ளத்துல தாழ்மை இருக்கணும். பக்கத்துல சொல்லுங்க, நல்ல ட்ரெஸ் போட்டீங்கன்னா தாழ்மை இருக்கணும். விலையுறந்த நகைகளை போடுறீங்கன்னா கொஞ்சம் இருந்து தாழ்மை இருக்கணும். இதையே நான் சொல்லிடுறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. ஒருவேளை உங்க சபையில ஏழ்மையானவங்க இருக்கிறாங்கன்னா அதை பார்க்கும்பொழுது கொஞ்சம் மனசு கஷ்டப்படுவாங்க. அதுக்காக கொஞ்சம் அவாய்ட் பண்ணீங்க, தப்பு இல்லை. நான் சொல்றது சில பேருக்கு புரிஞ்சு கொள்ளுங்க. சில ஆடம்பர காரியங்களை தேவன் உங்களை உயர்த்தி வர வர நீங்க சபைக்கு ஒழுங்கா வந்து பரிசுத்தமாய் நீதியாய் ஜெபம் பண்ணி தேவனுக்காக நீங்கள் வாழ ஒப்பு கொடுக்கும் பொழுது தன்னை தாழ்த்தி இருக்கிற அந்த ஆத்மாவை தேவன் மெல்ல உயர்த்தி கொண்டே வருவார். நடந்து வந்த விசுவாசி அதுக்கப்புறம் பைக்ல வரும், உண்மையா இருக்கும். பைக்ல வந்துகிட்டே இருக்கிற விசுவாசி ஆண்டவர் ஆசிச்சு ஒரு காரை கொடுப்பார், உண்மையா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு நிலம் கொடுப்பாரு, ஒரு வீடை கொடுப்பாரு, பிள்ளைங்களை ஃபாரின் அனுப்புவார், நல்லா படிக்க வைப்பார், கை நிறைய சம்பாதிக்க வைப்பார். இப்போ விசுவாசிக்கணும்னா உங்களுக்கு எந்த குறையும் இல்லைங்க, அப்படி இப்படி ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்க பாருங்க, பரலோகம் அதை வெறுக்க ஆரம்பித்து விடும். எந்த நிலையிலிருந்து ஒரு மனுஷன் உயர்த்தப்படுகிறானோ அவன் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்து, ஆண்டவரே, நான் இன்னும் உமக்கு உண்மையா இருக்க, இன்னும் நான் தாழ்மையோடு கூட நான் கிறிஸ்துவை வெளிப்படுத்த எனக்கு ஒவ்வொரு நாளும் கற்றுத்தாரும் என்று சொல்லுகிற தாழ்ந்த சிந்தை உள்ளவளிடத்திலே தேவன் பிரியமா இருப்பார். விசுவாசிக்கு நான் சொல்றேன், உலகத்தில் அவன் பேஷனா வந்து பயங்கரமா எல்லாம் ஸ்டைலா காட்டுவான். நீங்க அதை கண்டு ஏமாந்துடாதீங்க.
அவன் கர்த்தர்கிட்ட கணக்கு கொடுத்துக்கிட்டோம். நீங்கள் உங்களுடைய இருதயத்தை தாழ்மையில் வைத்துக் கொள்ளுங்கள். வளர்ச்சி வர வர, ஊழியம் வளர வளர, செல்வாக்கு வளர வளர, பிள்ளைங்கள் வளர வளர, நல்ல அந்தஸ்துகள் வளர வளர, படிப்பு உயர உயர, உங்களுக்கு எல்லாமே அனுகூலமாக்க, உங்களை ஒரு பெரிய மனிதர்களாய் எல்லாராலும் மேன்மை பாராட்டுகிற அளவுக்கு நீங்கள் உயர்த்தப்படும் போது ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபையோ, தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. வாழ்நாளெல்லாம் தம்பி கீழே தம்பி கீழே தம்பி சுகமுடன் வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன் சேவை செய்ய கிருபையோ. கிருபைகள் கிருபைகள் அநேகர் மீது ஒரு 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 பனி துளி போல இறங்குகிறது. மீண்டும் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சேவை செய்ய கிருபை 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 கிருபை. சில இருதயங்கள் மேட்டிமை கொண்டு பெருமை கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்த இருதயங்கள் கர்த்தருக்கு முன்பதாக தாழ்த்தப்படுகிறது. தாழ்மையோடு கூட பேசுகிற பாடுகிற ஒவ்வொருவருடைய இருதயமும் இப்பொழுது தேவ கிருபையினாலே நிரப்பப்படுகிறது. சேவை செய்ய கிருபை, உமக்காய் வாழ கிருபை. சபைகளிலே இந்த பிரச்சனை இருக்கு, சபைகளில் இந்த பிரச்சனை இருக்கு. உங்களை சொல்லல, ரெக்கார்டிங்ல போற எல்லாருக்கும் சேர்த்து பேசுறேன். அல்லேலூயா. சபைகளிலும் இந்த பிரச்சனைகள் உண்டு. அவனை பாஸ்டர் வந்துட்டு ஒரு மாதிரி இப்போ வந்து அவனை தூக்கி வச்சேன். நான் பழைய விசுவாசி இல்லையா, எனக்கு தெரியாதெல்லாம் அவனுக்கு தெரியாதெல்லாம் எனக்கு எவ்வளோ தெரியும் தெரியுமா? எனக்கு தெரியாதா? அவரே யாரு எனக்கு தெரியும், சபை என்னன்னு தெரியும். இப்போ வந்து அவனை தூக்கி வச்சேன். ரொம்ப ஓவராக பண்ணுறாரு பாஸ்டர். எனக்கு கொடுக்க வேண்டிய அங்கீகாரத்தை கொடுக்க மாட்டாரு, என்னை பாஸ்டர் கண்டுக்க மாட்டாரு. அவங்க வீட்டுக்கே தான் போறாரு. ஒரு காலத்தில் சும்மாவே வருவார். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள் விசுவாசியே. சபை சிறிய அளவில் இருக்கும் பொழுது அதிகமான தொடர்புகள் நேரடியாக வந்து கொண்டே இருக்கும். ஆனால் சபை விஸ்தாரமாக வளர்த்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளை ஸ்திரப்படுத்தி வைத்ததுக்கு பிற்பாடு வந்து கொண்டிருக்கிற விசுவாசிகளை ஊன்ற கட்டும்படிக்கு ஊழியர்கள் அதிகமாக முன்னுரிமை கொடுப்பார்கள். அது இயல்பு. அதை விட்டுட்டு பாஸ்டர் என்ன கண்டுக்க மாட்டார். பாஸ்டர் ரொம்ப ஓவராக தான் போகிறார். ஒன்றும் இல்லாத இருக்கும்போது பாஸ்டர் எப்படி இருந்தால் தெரியுமா? நம்மளுக்கு அந்த கதைலாம் வேணாம். எப்போவுமே நாம் போதகர் இடத்துல தேவன் இடத்துல தாழ்மையாக இருப்போம். தாழ்மை எந்த அளவுக்கு நம்மளிருந்து வெளிப்பட ஆரம்பிக்கிறது, பரலோகம் உங்களை ரசிக்க ஆரம்பிச்சிடும். பகதப்பா சொல்லுங்க, தாழ்மை உங்களுக்குள்ளே இருந்தா உங்களை பரலோகம் ரசிக்கும். நீங்க பரலோகத்தை ருசிப்பீங்க. ஹல்லேலூயா. யாக்கோப்பு அழகா சொல்றான் தாழ்மை உள்ளவருக்கு. வாசிங்க 4ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், வாசிங்க யாக்கோப்பு 4ஆம் அதிகாரத்துல சொல்ற வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மை 4:10. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையா இருங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். இந்த தாழ்மை நீங்கள் விட்டுவிடாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டியதும் கீழே எழுதுறாரு. அதையும் வாசிச்சிருங்க. சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். எல்லாம் என்ன பாருங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காம முறுமுறுத்துக்கிட்டு அவதூறு பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்ககிட்ட தாழ்மை தங்காது. யாவரையும் நாம் கிறிஸ்துவுக்குள்ளே நேசித்து அவர்களை வழி நடத்தும்படிக்கு தாழ்மையின் சிந்தையோடு கூட பேச வேண்டிய வார்த்தை. சகோதரரே, தேவனுக்கு சகோதரனுக்கு விரோதமாக பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாய பிரமாணத்திற்கு விரோதமாய் பேசி நியாய பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். வசனத்தை அவன் குற்றப்படுத்துகிறான். நியாய பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால் நீ நியாய பிரமாணத்தின்படி செய்கிறவனாய் இராமல் அதற்கு நியாயாதிபதியாய் இருப்பாய். போதும். அழகா சொல்றாரு பாருங்க, வசனத்தையே நீங்கள் குற்றப்படுத்த ஆரம்பிச்சிருவீங்க.
சபை அன்னைக்கு தாழ்மை காண்பித்து கொடுத்தது. இயேசுவை தாழ்மை உருவமாய் ஒரு முகமாய் காண்பித்து கொடுத்தவர்கள் கிறிஸ்தவர்கள். நான் சின்ன வயசுல நல்லா பார்த்துருக்கிறேன். ஒயிட் அண்ட் ஒயிட்ல தான் வருவாங்க. முகத்தில் சாந்தம் இருக்கும், தெய்வீகம் இருக்கும், பொறுமை இருக்கும், அன்பு இருக்கும், கலப்பு இருக்காது. சிந்தையே தேவ சிந்தையோடு கூட நம்மை அணுகுவார்கள். அவங்க யாருன்னு கேட்டால் ஒரு நல்ல ஒரு சபைக்கு போயிட்டு இருக்கிறவங்க சொல்லுவாங்க. தேவனை முழு மனதோடு நேசிக்கிறவர்கள் என்று சொல்லுவாங்க. அன்றைக்கு பார்த்த தாழ்மை இன்றைக்கு ஏன் இல்லை என்று சொன்னால், இன்றைக்கு எல்லாமே செல்வ திரட்சியாய் செல்வ மிகுதியாய் அதிகமாய் நாம் அனுபவித்து வாழ்கிறதுனால தாழ்மையே நம்ம மறந்துட்டு வாழ ஆரம்பிச்சிட்டோம். குடும்பத்தில் ஒருவரை ஒருவர் தாழ்மையாய் பேசி அணுகி பழகுவதையே வெறுக்க ஆரம்பித்து விட்டோம். மெய்ப்பருக்கு முன்னாடி தான் தாழ்மையா நிற்பாங்க. ஆனால் மெய்ப்பர் போனதுக்கு அப்புறம் மெய்ப்பரையே பேசுவாங்க, ஊழியர்களை பேசுவாங்க, குடும்பத்தில் அநேகரை குறித்து தாறுமாறாய் பேசுவாங்க. நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் யாரை குற்றப்படுத்தினாலும் உங்கள் தாழ்மை குறைந்து போய்விடும். யாரை அநியாயமாய் அவதூறு பேசினால் தாழ்மை உங்களை விட்டு விலகி போய்விடும். காரணம், எல்லாவற்றுக்கும் நீங்கள் தாழ்மையோடு கூட நீங்கள் பேசுகிற மறு உத்தரவு சொல்லுகிற காரியத்தை பரலோகம் பார்க்கிறது. தாழ்மையுள்ள நீதியை பரலோகம் விரும்புகிறது. கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டு முடிச்சிடறேன். 2 நிமிஷம் நான் எடுத்துக்கிறேன். வாசியுங்கள். கடைசி ரொம்ப முக்கியமான சப்ஜெக்டை இங்கே வந்து நான் நிற்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். சங்கீதம் 112:9 மட்டுமே டைரக்டாக வாசிங்க. 112:9. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். முதல் பார்த்தோம், இருதயத்தின் நீதி பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போயிடும். கொஞ்சம் கொஞ்சமா தாழ்மையுள்ள ஒரு வாழ்க்கை, அது நீதி இல்லை. தாழ்மையின் நீதி, நீங்கள் வளர வளர தாழ்மையோடு கூட அணுகுகிற, தாழ்மையோடு மறு உத்தரம் சொல்லுகிற காரியங்கள் பரலோகத்து சரியாக உங்களை கொண்டு போயிடும். கடைசியா ரொம்ப முக்கியமா, கொடுக்கிற நீதியை பரலோகம் பார்த்து கொண்டே இருக்கிறது. லிசன், எல்லாம் நீ கவனிங்க. நீங்கள் கையின் பிரயாசங்களை நீங்கள் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதிக்கிற அல்லது தேவன் உங்களுக்கு கொடுக்கிற எந்த ஒரு பொருளிலும் தேவனுக்கு முதலாவது கொடுத்து பழகுகிற உங்கள் இருதயத்தை, உங்கள் கையை, உங்களுடைய மனதை கொடுக்கிற அந்த நீதியை பரலோகம் அங்கீகரிக்கிறது. நல்ல கையை தட்டுங்க. இந்திய தேசத்திலே கிறிஸ்தவம் இன்றைக்கு ஊன்றி நிற்பதற்கு முக்கியமான காரணம் கொடுத்தார்கள். மிஷினரிமார்கள் வெளிநாட்டிலிருந்து இங்கே வந்து இறங்கி பல உபத்திரவங்கள், இன்னல்கள், பாடுகள், வியாதிகள், சோறு இல்லாமல் கஷ்டப்பட்டு, சுகம் இல்லாமல், கிளைமேட் சேஞ்சில் சரீரம் எல்லாம் ஒடுக்கப்பட்டு எல்லாவற்றையும் கிறிஸ்து என்கின்ற நீதிபரருடைய நீதிக்காக தங்களுடைய சொத்துக்களை கொண்டு வந்து இங்கே மருத்துவமனைகளை கட்டினார்கள், பள்ளிக்கூடங்களை கட்டினார்கள், திருச்சபைகளை கட்டினார்கள், ஏழைகளுக்கு உணவு கொடுத்தார்கள், ஏழைகளுக்கு ஆடைகளை கொடுத்தார்கள். அநேக கொடுக்கிற இருதயத்தை கொடுத்து கொண்டே இருக்கதான் இன்றைக்கு கிறிஸ்தவம் இன்றைக்கு தேசத்தில் மிகுதியாய் பரவி வளர்ந்திருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிறதையே பரலோகத்தினுடைய நீதியாக பார்க்கிறார். இன்றைக்கு அநேக ஜனங்கள் கொடுப்பதற்கு யோசிக்கிறீங்க, கொடுப்பதற்கு தயங்குறீங்க. கொடுக்கணுமா? இவ்வளோ கொடுக்கணுமா? உங்ககிட்ட இல்லைன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது தப்பு கிடையாது. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. உங்ககிட்ட இருக்குது, அதே ஆண்டவர் ஒரு இடத்துல பார்க்குறாரு, தன் வாழ்க்கைக்கு அடுத்த ஜீவனத்துக்கு தேவையான 2 காசையும் போட்டுட்டா அது பெருசாக பேசுகிறாரு. பட் அந்த அளவுக்குலாம் இன்னைக்கு யாரும் இல்லை, அவ்வளோ கஷ்டப்படுற அளவுக்கு இல்லை. உங்களுடைய வருமானத்தை எடுத்துகிட்டு வந்து ஒரு சபையினுடைய விரிவாக்கத்துக்காக, ஒரு ஊழியத்தினுடைய விரிவாக்கத்துக்காக, ஒரு பெரிய ஆத்தும ரட்சிப்புக்காக நடத்தப்பட போகிற கூட்டங்களுக்கோ அல்லது உதவிகளுக்கோ, இந்த போர்க்கால இந்த மழை காரியங்களிலே, புயல் காரியங்களில் ஏற்பட போகிற சில இயற்கை காரியங்களுக்கும் அழிவுகளுக்கும் சபையானது முன்னாடி வந்து கொடுப்பதை பரலோகம் பார்த்து கொண்டிருக்கிறது. புரியுதா நான் சொல்றது? வாலிப பிள்ளைகளே, சின்ன பிள்ளைகளை உங்களுக்கு சொல்கிறேன், சபைக்கு வரும்போது காணிக்க போட கற்றுக்குங்க.
சபைக்கு கொடுக்க கத்துங்க. நீங்க எங்க மூஞ்ச பார்க்குற வரைக்கும் நீங்க ஆசீர்வதிக்கப்பட முடியாது. நீங்க கொடுக்கிறது பரலோகத்தில் விதைக்கப்படுகிறோம். கர்த்தருக்கு முன்பதாக நீதி விளங்கட்டும் என்று வாரி இறைக்கிற ஒவ்வொரு கரங்களையும் தேவன் நீதியாய் பார்க்கிறார். எங்களுக்கு கொடுத்து நாங்கள் என்ன பண்ண போறோம்? எங்களுக்கு கொடுத்தா நீங்கள் தனியாக கொடுக்குறது எங்களுடைய வாழ்வாதாரம், ட்ரெஸ்ஸு, சாப்பாடு, வீட்டு வாடகை, மற்ற காரியம், போக்குவரத்து எல்லாம் பார்த்துப்போம். அதெல்லாம் ஒரு ரைட்டு. ஆனால் ஊழியத்திற்கென்று நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கும் போது, ஒரு சொந்த இடத்தை வாங்குவதற்கு அல்லது கட்டுவதற்கு அல்லது ஒரு இடத்துல பிரான்ச் ஆரம்பிப்பதற்கு, ஒரு செபக்குழு ஆரம்பிப்பதற்கு, ஒரு ஊழியனை போஷிப்பதற்கு நீங்கள் கொடுக்கிற ஒவ்வொரு காணிக்கையும் கொடுக்கிற நீதியாக தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். இவங்க தாங்க பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க கொடுக்காம பரலோகத்தில் என்ன பிளாட்ஃபார்ம்ல உக்காண்டிருப்பீங்க? எனக்கு ஒரு வீடு கட்டி இருக்கிறார், நாங்கள் தான் போய் இருக்க போகிறேன், இங்கே தான் எனக்கு வீடு இல்லை. சரி, இங்கே வீடு இல்லை, இங்கே கொடுத்தா நாங்கள் வீடை கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணோம்ல. புரியல நிறைய பேருக்கு. இயேசு அழகா சொன்னார், நான் போகிறேன், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் போய் சத்தமா சத்தமா பர்சனலா நீங்க இருக்கிறதுக்குன்னே ஆண்டவர் ஏதோ ஒன்று செய்ய போறாரு. என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் வசனத்தின்படி நான் சொல்றேன், உங்களுக்கான ஒரு வாசஸ்தலத்தையே, சும்மா நீங்க இங்க இருக்கிற 1/2 சென்ட் 1 சென்ட் 10 சென்ட் எல்லாம் கிடையாது, அங்க வாசஸ்தலத்தையே சொல்றார். ஒரு ஸ்தலத்தையே, இலங்கை மாதிரி ஒரு குட்டி நாடு மாதிரி ஒரு நாடு மேல கொடுக்குறாராம். யாரு வாங்காம விடுவா? கையை தட்டு அல்லேலூயா. அதுதான் வாசஸ்தலம், அதுதான் நம்ம இருக்க போற ஸ்தலம். ஒரு நாட்டுக்கே நீ அதிபதியா ஆண்டவர் இருக்க வைக்க போறார். அல்லேலூயா. ஆனால் வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவன் நீதி முடியல, அவன் நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அல்லேலூயா. சபை கொடுக்கிற இடத்திற்கு வரும்பொழுதுதான் பரலோக ராஜ்யத்தை நோக்கி சபை போக ஆரம்பிக்கும். நீங்கள் கொடுக்க 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 இயேசுவே உங்க வீட்டில் வந்து தங்கி விடுவார். ரபாகான் தரபாலா சந்தராதா. சில பேர் வீட்டை நான் பார்க்கிறேன், சில பேருடைய வீடு சின்ன வீடாக தான் இருக்கு. அந்த வீட்டில் இயேசு இருக்கிறதே, ஒரு சமூகம் இருக்கிறதே, ஒரு வெள்ளை அங்கி தரித்த ஒரு சமூகம் போல அந்த வீட்டிலே அவர் இருக்கிறதை நான் பார்க்கிறேன். அது யார் வீடெல்லாம் தெரியாது. ஒரு சிலருடைய வீட்டில், கர்த்தருக்காய் கொடுக்கிறவருடைய வீட்டில் அவர் சமூகம் தங்கி இருக்கிறது. பக்கத்தை பார்த்து கொடுங்க, வாரி அரிச்சு கொடுங்க, கணக்கு பார்க்காம கொடுங்க, உண்மையாக கொடுங்க, தாராளமாக கொடுங்க, விசனமாக கொடுக்காதீங்க, கட்டாயமாக கொடுக்காதீங்க, பிரியமாக கொடுங்க. உங்கள் நீதி என்றென்றைக்கும் நிலை நிற்கும். அப்படி எழுந்து நின்று தேங்க்யூ ரஷந்தராதே அந்தர தூரா. மன்னவன் உம்மை கண்டு மறுரூபமாகணுமே, மன்னவன் உம்மை கண்டு மறுரூபமாகணுமே, விண்ணவர் கூட்டத்தோடு நான் என்னாலும் பாடணுமே, விண்ணவர் கூட்டத்தோடு நான் என்னாலும் பாடணுமே. மாரநாதா இயேசுநாதா, மாரநாதா இயேசுநாதா, சீக்கிரம் வாருமையா. மாரநாதா, உண்மையா பாடுவோமா? சீக்கிரம் வாருமையா. மன்னவன் உம்மை கண்டு மறுரூபமாகணுமே, மன்னவன் உம்மை கண்டு மறுரூபமாகணுமே, விண்ணவ கூட்டத்தோடு நான் என்னாலும் பாடணுமே, விண்ணவ கூட்டத்தோடு என்னாலும் பாடணும். மாரநாதா இயேசுநாதா, சீக்கிரம் வாருமையா. வரப்போகிறாதா ஓ இயேசுநாதா, சீக்கிரம் வாருமையா. நியமித்த ஓட்ட
ஓட்டத்திலே நித்தம் நான் ஓடிடுவேன். நியமித்த ஓட்டத்திலே சொல்லுமா, நித்தம் நான் ஓடிடுவேன். நிறுத்திய கிரீடம் தானே நிச்சயமாய் பெற்றுக் கொள்வேன். கண்ண மூடி, நித்திய கிரீடம் தானே நான் நிச்சயமாய் பெற்றுக் கொள்வேன். நித்திய கிரீடம் தானே நான் நிச்சயமாய் பெற்றுக் கொள்வேன். சொல்லுமா, நித்திய கிரீடம் தானே நிச்சயமாய் பெற்றுக் கொள்வேன். மாறாதா இயேசுநாதா, சீக்கிரம் வாரும் ஐயா. மாறாதா இயேசுநாதா, சீக்கிரம் வாரும் ஐயா. மாறாதா இயேசுநாதா, சீக்கிரம் வாரும் ஐயா. உம்முகம் பார்க்கணுமே, உம் அருகில் இருக்கணுமே. உம்முகம் பார்க்கணுமே, உம் அருகில் இருக்கணுமே. உம் பாதம் அமரணுமே, உம் குரல் கேட்கணுமே. உம் பாதம் அமரணுமே, உம் குரல் கேட்கணுமே. மாறாதா இயேசுநாதா, சீக்கிரம் வாரும் ஐயா. மாறாதா இயேசுநாதா, சீக்கிரம் வாரும் ஐயா. குடிவெறி களியாட்டம் அடியோடு அகற்றி விட்டேன். குடிவெறி களியாட்டம் அடியோடு அகற்றி விட்டேன். சண்டைகள் போராமைகள் என்றோ வெறுத்து விட்டேன். சண்டைகள் போராமைகள் என்றோ வெறுத்து விட்டேன். மாறாதா இயேசுநாதா, சீக்கிரம் வாரும் ஐயா. மாறாதா இயேசுநாதா, சீக்கிரம் வாரும் ஐயா. பெருமை பாராட்டுகள் ஒரு நாளும் வேண்டாம் ஐயா. பெருமை பாராட்டுகள் ஒரு நாளும் வேண்டாம் ஐயா. சிற்றின்பம் பணமயக்கமோ சிறிதளவும் வேண்டாம் ஐயா. சிற்றின்பம் பணமயக்கமோ சிறிதளவும் வேண்டாம் ஐயா. மாறாதா இயேசுநாதா, சீக்கிரம் வாரும் ஐயா. மாறாதா இயேசுநாதா, மாறாதா இயேசுநாதா. மாறாதா இயேசுநாதா, சீக்கிரம் வாரும் ஐயா. மாறாதா இயேசுநாதா, சீக்கிரம் வாரும் ஐயா.